மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும். மிச்சத்தை இந்த காடும் மலையும் பார்த்துக்கும். இங்க நான் வச்சதான் சட்டம், புரியுதா? இது அன்அஃபிஷியல் மேட். டீட்டெயிலாக சொன்னதான் நான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். இப்போ நீங்க வர போறீங்களா இல்லையா? இதுதான் அவரோட கடைசி நம்பிக்கை. சொன்னா புரிஞ்சுக்கோ. விஜயகாந்த் இறந்து இந்த 100 நாள் மக்கள் கூட்டம் அதிகமாக அவரை பார்க்க வருகிறார்கள். இதற்கும் அவர் அரசியலுக்கு வரவில்லை. அதாவது வரவில்லை இல்லை, நடிகனாக ஃபர்ஸ்ட் டைம் விஜயகாந்த் இவ்வளவு கூட்டம் வருவது இதுதான் முதல் முறை. இது உங்களுக்கு சார், அவரை பத்தி நான் அண்ணன் கேட்குறீங்க. உங்களை எனக்கு ஒரு 40 வருஷமா தெரியும். எனக்கு முன்னாடி நீங்க விஜயகாந்தா பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? அவருடைய விஷயங்கள், அவர் போக்கு, அவர் பழகுற விதம், ஒரு மனுஷனா மதிக்கிற விதம், இப்ப இந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில ஒரு நடிகன் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. ஒரு நடிகன் சாதாரணமான மனிதன், எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன். அவர் நடிகனானது கடவுளோட கிஃப்ட் அது. ஏன்னா இவ்வளவு பேரையும் இப்படி பார்க்கணும்னா எந்த நடிகனுக்கு எனக்கு தெரியல. அதனால அவர் வள்ளல், எத்தனையோ அவார்டு மனித நேயத்துக்காக வாங்கியிருக்காரு. அதெல்லாம் இந்த மக்களுக்கு தெரியாது. ஸோ அந்த அடிப்படையில் அவர் வரணும், இந்த மாதிரி நடக்கணுங்கிறது அவரோட விதி. அப்புறம் ஒரு விஷயம் என்ன சொன்னா, நான் ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன். அந்த பேட்டியில தேவருக்கு அப்புறம் இவர் மிகப்பெரிய ஒரு தெய்வமாயிடுவாரு. மக்களுக்கு இன்னும் என்ன சொல்றது, வேண்டுதல், கல்யாண காட்சிகள், குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கடவுள்கிட்ட வேண்டுற மாதிரி அவர்கிட்ட வேண்டுறது, அப்படியெல்லாம் இன்னொரு காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும். இதை இவ்வளவு பேர் வரும்போது நான் அவர் கூட பழகுனதுனால நான் தினம் அதை பெருமைப்படுறேன். முதலில் உங்களுக்கு விஜயகாந்த் ஏற்பட்ட நட்பு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எங்க பாத்தீங்க, எப்படி இருந்தாங்க? நான் ஆக்சுவலா நான் சினிமாவுக்கு ஒரு 82 எண்டில் வந்தேன். அப்போ எடிட்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மலையாள கே நாராயணன் எம்ஜிஆருக்குலாம் எடிட்டரு. அவர்கிட்ட நான் மலையாளத்துல பேசி ஒரு உஷான்ற ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க மாவெளிக்கிறேன். நான் மலையாளம் பேசுறதுனால அவங்களுக்கு எனக்கும் அந்த சான்ஸ் கேட்கறதுல அப்படி ஒரு சின்ன சின்ன பழக்கம் இருந்தது. அந்த அடிப்படையில அவங்க தான் இந்த நம்ம பிரம்னேஸ்வரோட தம்பி சலாம், அவர் ஒரு படம் பண்ணார் மலையாளத்துல. பிரம்னேஸ்வர், சானவாஸ், பூர்ணிமா ஜெயராம் இவங்க எல்லாம் வச்சு பண்ணும்போது இந்த அம்மாவும் அதில் நடிச்சாங்க. நடிக்கும்போது என்னை கூப்பிட்டு அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது என்னோட அண்ணன், நீங்க இவருக்கு ஏதாவது சான்ஸ் கொடுங்க அப்படின்போது அவரு படத்துல நான் வேலை பார்த்தேன். வேலை பார்த்ததுக்கு அப்புறம் அதோட எடிட்டர் தான் கே நாராயணன் சார், அந்த படத்தோட எடிட்டர். அப்ப அங்க இதை நான் பார்த்துட்டு பேசும்போது அவரை சலாம் சார் அங்க பாக்குறதுக்காக போகும்போது அங்க அவரை நாராயண சாரை பார்த்தேன். நாராயண சார் அவங்களாம் மலையாளி தானே, ஸோ நானும் மலையாளம் பேசுவேன். அந்த அடிப்படையில அங்க ஒருத்தர் இருந்தாரு தமிழ்காரரு. அவர் யாருன்னா ஐசிசி சுந்தரராஜன், தீர்ப்பெண்கள் படத்தோட அவர் விஜயகாந்துக்கு சொந்தக்காரர் சொல்லிக்கலாம். ஸோ அப்படிதான் எனக்கு தெரியும். அவரு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு அப்போ நாராயண சார்கிட்ட சலாம் சார் சொன்னாரு, நல்ல பையன், தமிழ்கார பையன் தான், நல்லா துருதுருன்னு இருப்பான், நல்லா வேலை பார்ப்பான் அப்படின்னு சொன்னோன்னே நாராயண சார் என்னை மேலே எங்கேயும் பார்த்துட்டு சரி என்கிட்ட விட்டு போ அப்படின்னாரு. அதுல அவர்கிட்ட நான் வேலை பார்த்தேன். அப்போ அந்த சுந்தரராஜன் சாரை பார்க்கறதுக்கு விஜயகாந்த் சார் வருவார். அந்த பழனி ஸ்டுடியோக்கு ஏற்ற மாதிரி தான் எடிட்டிங் இருக்கும். அப்போ வரும்போது அப்போ சொன்னாரு, நான் ரீல் ஆகிட்டு தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவன் நம்ம மதுரைக்கார பையன் தான் அப்படின்னு சொன்னாரு. அவர் அப்படியா, நம்ம ஊருக்கார பையனா அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் என்னை கூப்பிட்டு கேட்டாச்சு, எந்த ஊரு என்னன்னு. நான் விஷயத்த சொன்னேன், இது மாதிரி ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி. அந்த ஊர் எனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொன்னாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என் மேல இதா என்னாரு. அப்ப தம்பி நீ சும்மா இருக்கும்போது என்னோட ரோகிணி ராஜுக்கு ஆனா கூப்பிட்டு வர அந்த பையனை அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. நான் விஜயகாந்த் நான் டி நகர்ல ஒரு வைத்தியநாத ஸ்ட்ரீட்ல என்னோட சிஸ்டர் இருந்தா, அங்கதான் நான் தங்கியிருந்தேன், உஷா. அப்போ அங்க பக்கத்துல நான் பிஎஸ் சைக்கிள் வச்சிருந்தேன். அப்போ வர போக நான் விஜயகாந்த் சார் அப்பயும் போகல, சொல்லிட்டாரு. சரி இருந்தாலும் ஆனா அவர் மேல எனக்கு பயங்கரமான அபிமானம் உண்டு.
நான் அவர் படம் பார்க்கறதுக்குலாம் அடியெல்லாம் வாங்கி நீங்கெல்லாம் காயம் இருக்கு. அவரை பார்த்த அப்போ எனக்கு அப்படி ஒரு பிரமிப்பா இருந்தது. என்னடா இந்த மனுஷனா, இவரா இப்படி அப்படின்றதெல்லாம். ஏன்னா எங்க ஊர்ல வந்து அவர் வீடெல்லாம் தெரியும் எனக்கு. நாங்க வந்து அவர் வீட்டு பக்கத்துலயே ஒரு தேட்டர் இருக்கு சென்ட்ரல்னு, அது இனிக்கும் இளமையில போஸ்டர்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த இதில் இப்படி நேரம் பார்த்துட்டேன். அவரை பார்த்ததுக்கப்புறம் சுந்தரராஜன் சொல்லுவாரு, அதான் ஃப்ரீயானு அண்ணா நான் போகலை. அப்ப நம்ம ஓடி விளையாடு தாத்தா படம் எடுத்தார்ல கேபி கந்தவேல், அவர் வந்து ஜிகி ஜிகி ரயில்னு எஸ்.வி. சேகர் சுலக்ஷனா பண்ணாங்க. அதுக்கு டைரக்டர் யாருன்னா கே நாராயண சார். புரோதம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த படம் இதான் வருது. அப்போ இந்த படம் வரும்போது அவரு இப்போ அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நான் இதை தெரிஞ்சுக்கிட்டு நாராயண சார்கிட்ட போய் சொன்னேன், சார் எனக்கு மலையாள படம் பண்ணா எங்க ஊர்ல யாருக்கும் தெரியாது. ஏன்னா எங்க வீட்டுல வந்து நீ என்ன பண்ற ஏது பண்ற அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் வந்து உங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா வரட்டுமா சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, அங்க வந்தா இங்க வரக்கூடாது, நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா அவனைய நான் சேர்த்துக்கிறேன், ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க நீ வரக்கூடாது அப்படின்னாரு. நான் யோசிச்சு பார்த்துட்டு ஓகே சார்ன்ட்டேன். ஸோ இப்போ கந்தவேல் சார் ஆஃபீஸில் இது நடக்குது, டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது சுந்தரராஜன் சாரு நாராயண சார் டிஸ்கஷன்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரராஜன் சார் வந்து லியாகத் அலிகான் இன்னும் 2-3 அசிஸ்டன்ட் வந்து விஜயகாந்த்கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு என்னை போய் கூட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் யார் பேருன்னு எழுதி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு நான் அங்கே போனேன். போயிட்டு உங்களுக்கு தெரியும் ரோகிணியில வந்து அந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் ரோகிணி லாட்ஜ், ஒரு சன்னல் இருக்கும். ஆமா, இப்ப போயிட்டு உள்ள போனா 4-5 ரூம் இருக்கு. ஒரு ரூமுக்குள்ள விஜயகாந்த் சாரு தலப்பா கட்டிக்கிட்டு ஒரு 5-6 பேரோட கார்ட்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலையில ஒரு 12 மணி இருக்குன்னு வச்சுக்கிறேன், ஒரு 10-11-12 மணி இருக்கும். அப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது நான் போயிட்டு உள்ள போய் சார் இங்க லியாகத் அலிகான் அப்படின்னு ஒண்ணு விஜயகாந்த் திரும்பி பார்த்தாரு. டேய் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன உடனே நீ ஆமா சார் நான் தான் அப்படின்னு, இங்க என்ன வா அப்படின்னாரு. அப்போ நான் அந்த லெட்டரை கொடுத்த உடனே யார் தம்பி வர சொன்னார், சுந்தரராஜ் சார் வர சொன்னாரு. இந்த பக்கத்துல தான் இந்த ஆபீஸ் இளையராஜா ஆபீஸ்க்கு வீட்டுக்கு ஏத்த மாதிரி அப்ப இருந்தது. இப்பதான் இளையராஜா சார் இருக்கு. அப்ப கூட்டு போனேன். அதுல வந்து என்ன ஆச்சுன்னா டிஸ்கஷன் போயிட்டு நல்லா பரபரப்பா. அப்ப நான் என்ன பண்றேன், விஜயகாந்த் சார் எனக்கு ரொம்ப அவ்வளவு பழக்கம் இல்லை, 2 வாட்டி பார்த்திருக்கேன், 2 டைம். இப்ப அந்த படத்துக்கு கதை சொல்லும் போது எஸ்.வி. சேகர் சார் சுலக்ஷனா, ஆனா எஸ்.வி. சேகர் சாரோட ஒரு ஈக்குவல் கேரக்டர்னு வருது, அது ஒரு கேரக்டர். அப்ப வந்து யாரா சொல்றாங்க அவரு போடுறது இவரு போடலாம், இவரு நமக்கு சினிமாவில தமிழ்ல அவ்வளவு இதா செகண்ட் ஆர்டிஸ்ட்ல தெரியாது. எஸ்.வி. சேகர் தெரியும், பீக்ல இருக்காரு. அப்போ வந்து சொல்லும் போது நான் சொன்னேன், யாரோ சொன்னதுக்கு அப்புறம் சுந்தரராஜன் சார், சார் விஜயகாந்த் சார் சூப்பரா இருக்கா சார், இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு சார். அப்ப சூப்பரு அதெல்லாம் தெரியாது. ஸோ எதா அப்படி சொன்னேன். என்னை திரும்பி பார்த்தாரு நாராயண சாரு, இல்ல அன்னைக்கு வரல. அப்ப சொன்னேன், அவர் போடுங்க சார், இந்த கேரக்டர் ஆக்ஷனுக்கு அதுக்கு நல்லா இருக்கு சார் அப்படின்னு நான் சொன்ன உடனே ஒரு கந்தவேல் சார் என்னை அவனை வெளியில அனுப்பு அப்படின்ட்டாரு. வெளியில போயிட்டேன், இங்க இருக்கக்கூடாதுன்ட்டாரு. வெளியே போய் நின்றுக்கிட்டே இருந்தேன். என்னடா இப்படி ஆகிப்போச்சே கதை, நம்ம இப்படி வந்தோம் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 4-5 மணிக்கு அப்படியே நிக்கிறேன், அங்கேயே தான் இருக்கேன். நாராயண சார் வந்தாரு. ஏன்னா வெளியே நிக்கிறேன் அப்படின்னு, இல்ல ப்ரொடியூசர் நீ வெளியே போக சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்போ உடனே உள்ளவா அப்படின்னு சொன்ன. கந்தவேல், என்ன கந்தவேல், ஏன் அசிஸ்டண்டா நீ எப்படி வெளியே நிறுத்த முடியும்? ஆமா சார் அவங்க பையன் சரியில்லை, அவன் வந்து இந்த விஜயகாந்த் ஒரு ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. நல்லதானே சொன்னான். வேணா பண்ணு, வேணும்னா விடு, அப்படியெல்லாம் அனுப்பாத, அவன் நாளைக்கு பெரிய ஆளா ஆயிடுவான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அப்புறம் அசிஸ்டன்ட் அந்த படத்துல ஒர்க் பண்ணேன். இந்த வார்த்தை வந்து விஜயகாந்த் அவங்க சொல்லியிருக்காங்க, பட் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதுல வந்து பிரசன்னா நடிச்சாரு கடைசியில, ஒரு தெரியுமா நாடக நடிகர், அவன் ஸ்டேஜ்ல எல்லாம் பண்றாரு. அவர் நடிச்சது இந்த ஜிகிச்சரையில் அவர் நடிச்சிருந்தா ரொம்ப இதா இருந்திருக்கும். அப்படித்தான் விஜயகாந்த் சாருக்கு எனக்கும் பழக்கம். அப்புறம் என்னை இப்போ வரப்போக நான் எப்படியா இருந்தாலும் 6 மணிக்கு அங்கே போயிடுவேன். சர்ன்னு போய் நின்று அவர்கிட்ட உட்காந்து பேசுவேன். அவர் என்னை எல்லாம் கடைசியில் பார்த்தா எங்க ஊரும் அவர் ஊரும், எங்க ஊர்ல அவருக்கு 10 ஏக்கர் அந்த இடம் இருக்கு எப்படின்னுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பழகினேன். அது பழகிட்டு ஒரு வாட்டி எங்க அம்மாவுக்கு வந்து ஏதோ வாந்தி பேதி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே எனக்கு அந்த டயத்துல காலையில யார்கிட்டையும் காசு வாங்க, மழை பெஞ்சு வெள்ளம் போயிட்டு இருக்கு
இப்போ தண்ணி 2004 நினைக்கிறேன், 2003 அந்த அந்த இதுல. அப்போ வந்து என்னடா பண்றதுன்னு இப்போ என்னோட தங்கச்சிட்டிங்கன்னா அவன் ஷூட்டிங் போயிட்டு அந்த பொண்ணு. அப்போ என்னடா பண்றதே, அம்மாவை செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வந்த காரியங்கள் எல்லாம் போச்சுன்னு அழுதுகிட்டு ரோனில ஓரமா வந்து விஜயகாந்த் என்னை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு தலைமை கட்டிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாரு, பாத்துருக்கீங்களா? தலைப்பா மட்டும் தான் கட்டுவாரு. என்னப்பா அப்படின்னாரு. இல்ல அம்மாவுக்கு இந்த மாதிரி பேதி அந்த வியாதியே அந்த மாதிரி அப்ப லோக்கலா தானே பேசுவோம் சொன்னேன். அப்ப சரி இங்க இரு நான் ஏதாவது பண்ணுன்ட்டு பாப்பா அவட்டையும் என்ன சூழ்நிலை. ஆமா, அவன் ஒரு டைம் நடிச்சிட்டு நின்ன ஆள் தானே. ஒரு டைம் ஒரு 10-15 படம் நடிச்சிட்டு இல்ல அந்த காலகட்டத்தில் நான் ஜாயின்ட் ஆகுறேன். அப்புறம் எங்கே என்ன நினைச்சே தெரியாது. ஒரு 250 ரூபா பிரட்டி கொண்டு வந்து கையில கொடுத்து, நீ கிளம்பு நீ போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு ரோகிணிக்குன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அப்புறம் நான் போயிட்டு எங்க அம்மாவை பார்த்தேன். அவங்களுக்கு செய்ய அதே சூழல் இருந்தது, நல்லாச்சு. நல்லா இப்போ வந்து விஜயகாந்த் இன்னும் உறவு எனக்கு ஓரளவுக்கு நான் என்னோட வேகம் அதெல்லாம் அதாச்சு. அந்த டயத்துல தீர்ப்பீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல என்னை அசிஸ்டன்ட் டைரக்டரா அவர் தான் சேர்த்து விடுறாரு. அந்த ஜிகிரேல் ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டோம்னா அடுத்த படம் இந்த படம், நான் அதுல வந்து எடிட்டிங் ரிப்போர்ட்டர், இதுல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கிளாப்பு கொடுக்குறாரு. அதுல யாரெல்லாம் ஃப்ரெண்டுன்னா ராதா ரவி, கிருஷ்ணமூர்த்தி, சந்திரசேகர் சாரு, விஜயகாந்த் சாரு, இந்த இவங்க ஜெயகெல்லாம் அடுத்த செட்ல தான் கிடையாது. உங்களுக்கு தெரியும் நல்லா, இந்த பாண்டியன் திருத்தந்தி பாண்டியன் வர்ற அந்த அந்த காலகட்டத்துல தெரியாது. அதுக்கப்புறம் சேர்த்து விட்டு என்ன சொன்னாரு. இப்போ இந்த மிடில் விஜயகாந்த் சார் வந்து எங்க மதுரைக்கு வந்திருக்காரு. இப்ப எங்க அம்மா வந்து நல்லா ஆயிட்டாங்கல்ல, நானும் மதுரைக்கு போயிருக்கேன். போனோடனே நான் ஒன்னு என்ன பண்ணேன், ஒரு லாட்ஜ் இருக்கு அந்த மேலமாசி வீதியில, அந்த லாட்ஜில் விஜயகாந்தன் தங்கியிருந்தாங்க. போயிட்டு பார்த்தேன். நான் பார்த்துட்டு நான் அம்மாவை கூப்பிட்டு வரட்டுமா, உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னேன். கூப்பிட்டோடா அப்படின்னாரு. அப்போ அவர் பெரிய ஆளு இல்லை இந்த ஆமா. அப்போ நான் எங்க அம்மாவை கூப்பிட்டு வந்தேன். அம்மா இவரு தான் விஜயகாந்த், எங்க அம்மா படம்லாம் பார்க்கல, இவர் தான் விஜயகாந்த் அண்ணன், இவர் தான் காசு கொடுத்து உன்னை பார்க்கறதுக்கு என்னை அனுப்பிச்சு விட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் எங்க அம்மா அவர் கண்ணத்தை தடவி, ஐயா நீ நல்லா இருப்பையா, நீ வந்து நல்லா இருப்பியா, நீ எம்எல்ஏ ஆயிடுவையா. அப்ப எல்லாம் கிராமங்கள அதான் சொல்லுவாங்க. ஸோ அப்ப வந்து எங்க அம்மா சொல்லிச்சு விஜயகாந்த் சார்ட்ட, தம்பி இவன் குள்ளமா இருக்கேன்னு ஊரெல்லாம் சொல்றாங்க, பைத்தியம் முடிச்சுட்டு காணாம போயிடுவான்னு சொல்றாங்க, தம்பி நீ இவனை கொஞ்சம் பாத்துக்கையா, என் பையன் பாத்துக்கான்னு சொல்லி இப்படி கைய அவர்கிட்ட பிடிச்சி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து வாழ்க்கையில அதான். அதுக்கப்புறம் அவர் எனக்கு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைகள், நான் ஒன்றும் பிரச்சனை இழுக்கிறது இல்லை. இவரை யாராவது திட்டினா கொஞ்சம் பாய்வேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லா விஷயத்துலயும் விஜயகாந்த் கூட நான். சரிண்ணா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படிண்ணா இந்த வியாபார ரீதியா கேரளா டிஸ்ட்ரிபியூஷன் தான் எப்படி? அப்போ எப்படி நீங்க இப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தப்போ அவர் தீர்ப்பீங்கள் படம் கதை எனக்கு ஃபுல்லா தெரியும். அந்த கதையை வச்சுட்டு ரோஹிணி லாட்ஜில் தான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பூரா வருவாங்க. ரோஹிணி இன்டர்நேஷனல், ரோஹிணி லாட்ஜ். இப்போ இவர் நடிக்கிற இந்த கதையை நேதாஜி தான் அந்த கதை வசனம், அதை கொண்டு போய் இந்த வர்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ல இவர் வந்து அந்த அப்போ விஜயகாந்த் இந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சாட்சி வந்துருச்சு, ஷூட்டிங் போகுது ஆரம்பிச்சுட்டு, இப்படியெல்லாம் கொஞ்சம் டேக்கப் ஆகுறது. டௌரி கல்யாணம் வந்துருச்சு. டௌரி கல்யாணம் படம் வந்து விஷு சார் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறாரு விஜயண்ணனுக்கு. அவர் ரொம்ப கம்மி, சொப்ப காசு. அன்னைக்கு அது பெரிய காசு. அப்ப அந்த படத்துல நடிச்சுட்டு நாங்கெல்லாம் அப்போ அந்த காலகட்டத்துல கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிட்டாருல. ஏற ஆரம்பிச்சோன்னா எப்படியே ஒவ்வொரு படமா வர ஆரம்பிச்சு. அப்போ நான் சரி, என்னோட ஃபேமிலி பிரச்சனை, எனக்கு 3 தங்கச்சி. ஸோ இதெல்லாம் ஏன்னா அதுக்காக தான் வந்திருக்கேன் நான், இவங்களை எப்படியாவது கரையேற்றணும் நம்ம அப்படி சொல்லிட்டு இந்த ஒரு இதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நேதாஜி சார் அந்த லெட்டரை பிடிங்கிட்டாரு. போய் படிச்சு பார்த்தா ரொம்ப ஃபீல் ஆயிட்டாரு. அப்ப சொன்னாரு, தங்கராஜ் நீ வந்து நல்லா வருவாடா, நீ வந்து இப்ப சினிமாவோட டைரக்டர் ஆகணும் அப்படின்லாம் நீ நினைக்காத, நீ பேசாம நான் ஒரு ஆளு வர்றான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி தரேன், நீ அவரை வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொன்னாரு. நானும் சரின்னு சொன்னேன். காசு வேணும்ல, சரிங்க சார் அப்படின்னு சொல்லி அதான் கோகுல் ட்ரஸ்ட் கோபால் சேலத்துல நம்பர் 1 நகை கடை, அந்த காலத்துல பெரிய நகை கடை, அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அவரு வந்து அவர் தான் என்ன மீடியேட்டரா ஃபர்ஸ்ட் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் யார் கால் ஷீட் வாங்கினாலும் என் தம்பி இருக்கான் ஒரு ஏரியா வாங்கிக்கிறான்னு சொல்லி, அப்படித்தான் விஜயகாந்த் சார் யார் கால் ஷீட் வாங்கினாலும் 10,000 ரூபா செக்கு கொடுத்துருவேன். அதை வந்து அப்படியே அவர் வளர நானும் கொஞ்சம் கொஞ்சமா
எப்படி 1000 ரூபா பெரிய காசு தானே மாமா. நம்ம அந்த மாதிரி வளர்ந்து அவர் கூட அப்படியே மீடியேட்டரா அவர் வளர நான் நல்லா வசதி ஆயிட்டேன். நல்ல வசதி எனக்கு வந்து எப்பயும் 1000 ரூபாய் கையில இருக்கிற மாதிரி. 1000 ரூபா அப்ப எவ்வளவு சாப்பாடு 3 ரூபா தானே. அப்படி தான் வந்து ரொம்ப என் மேல பாசமாவும் இருப்பாரு. அப்ப நான் அங்கங்கே ஓடுவேன். ஓடுனா வந்து எனக்கு பைக் ஒண்ணு 5000 ரூபா பைக்கு, இது சில்வர் பிளஸ் ஒரு ஆர்டிஸ்ட் வச்சிருந்தது. அதை வந்து அந்த அவங்க விற்கிறதுக்காக கொடுத்து போனாங்க. அதை விஜயகாந்த் சார் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அதுல வந்து ஏற்றம் ஆயிட்டேன். சரிண்ணா, நீங்க இந்த இவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் வச்சீங்க, அவரை வச்சு படம் பண்ணிருக்கீங்க. ஆமா, எங்க லாசன் படம் வந்து அது நான் ரொம்ப எனக்கு படம் எடுக்கணும்னுலாம் ஒன்றும் இது இல்லை. ஆனா விஜயகாந்த் சார்ட்ட அப்பப்போ கால்ஷீட் கேட்பேன். நான் நல்லா வந்துட்டேன். நல்லா யார் சொன்னாலும் காசு தருவாங்க. பணம் ஃபைனான்ஸு அந்த வகையில் நல்லா எல்லாருக்கும். நானும் இந்த நாராயணன் சார் கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கோகுல் ட்ரஸ்ட் சார் வந்து பெரிய ஆளு, அவர்கிட்டயே சொல்லிட்டேன். அவர் தம்பி நீ வேணா விஜயகாந்த் சார்கிட்ட கால்ஷீட் வாங்கணும். ஆனால் நான் கேட்பேன். அவர் வந்து அவர் ராவுத்தர் வந்து விடுப்பான், சின்ன பையனா இருக்கான், சின்ன பையன். ஆனால் சொத்து சுகம் நான் வாங்கிட்டு இருந்தேன். எப்படின்னா இதுல நல்ல பணம் வந்தது. நான் சொத்து சுகம் வீடு பிரமாமா கட்டி விஜயகாந்த் வச்சு ஓப்பன் பண்ணேன். அதே என் தங்கச்சிக்கு வந்து விஜயகாந்த் தலைமையில வில்லேஜ்ல வந்து ஒரு 5000 பேரு அப்போ வந்து பெரிய நடிகர் ஆயிட்டார்ல வச்சு அதுக்கு வந்தாரு. ஸோ அந்த இதனால நான் வந்து அப்படியே கேட்டேன் கால்ஷீட்டு. அந்த மீடியில் விஜய் சார் வந்து ஆர்டிஸ்டா அவங்க அப்பா ரெடி பண்ணாரு. அவன் கூட்டம் இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பேன். அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கதான் அங்கே சந்திரசேகர் கூட ரொம்ப லோக்கலா நான் பழகுறது நானா தான் இருக்கேன், வேற யாரும் கிடையாது. அந்த மாதிரி என்ன அப்ப அவர் சொன்னாரு இது மாதிரி விஜய் வச்சு படம் பண்ணணும். அப்ப நான் மீடியேட்டரா இருந்துட்டு அப்படியே இருக்கும்போது அப்புறம் டப்பிங் போல 6-7 படம் பண்ணேன். அப்ப விஜய்க்கு இங்க பணம் கொடுத்தேன். விஜயகாந்தையும் கேட்டேன். ஏன்னா ஸ்கூல்ல வந்து உங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு ஓலியன் ஸ்கூல்ல கேட்டதுக்காக நான் வந்து எனக்கு எப்படியாவது ப்ரொடியூசர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ விஜய் நான் சொன்னாரு. அவர் முயற்சி பண்ணி எனக்கு பண்ணாரு. இடங்கள் நிறைய இருந்ததுனால நம்மளை இது பண்ணிட்டாங்க. அப்புறம் இவரும் கால்ஷீட் தரல. அதுக்கப்புறம் நம்ம கேரளாவில் ஒரு கூட்டா சேர்ந்து அந்த படம் எடுத்தா சுந்தரா டிராவல்ஸை நம்ம இங்க பண்ணணும். அப்புறம் ஒரு டயத்துல விஜய் சார் நல்லா என் வளர்ச்சி பெருசாயிடுச்சுல. அப்போ ஒரு நாள் பண்ருட்டியாரு அவங்க எல்லாரும் இருந்தாங்க. இருக்கும்போது நான் எப்பயும் போவேன். எனக்கு ஒரு சோபாவில் நான் உட்காந்துக்கலாம் எப்போ போனாலும் பக்கத்துல. எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா உட்காந்துக்க ரொம்ப செல்லமா பழகுவேன். நான் தான் ஆமா, என்னை வந்து வேற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அவன் நானும் அவ்வளவு பெரிய 6 அடி மனுஷனை நான் வந்து நானும் பேசுவேன், நல்லா சிரிப்பாரு. ஸோ அந்த மாதிரி அப்போ வந்து என்னடா அரசியல்ல வந்து எனக்கு சீட்டு கொடுன்னு கேட்டோம்னா சொன்னாரு யாருக்கு வேணும், எனக்கு வேணா என்ன பொண்டாட்டி கொடு, ஒய்ஃபு கொடுங்க, நான் வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். எந்த ஊருன்னு, இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி அந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க என்னங்கிறத நீ எடுத்துட்டு வா, நான் உன்னோட ஒய்ஃபுக்கு தர்றேன் அப்படின்னாரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, டேட் அப்புறமா கொடுங்க, இது எம்எல்ஏ சீட்டு நீங்க அப்புறமா கொடுங்க, எனக்கு டேட்டு கொடுங்க அப்படின்னு. டேட்டு கொடுத்தீங்கன்னா நான் படம் எடுத்துடுறேன். படம் எடுத்தேன்னா அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட நான் சீட்டு வாங்கிக்கிறேன். ஏன்னா எப்படி பெரிய காசு கிடைக்கும்ல. அப்படித்தான் எங்கலாசன் படம் ஆரம்பிக்கப்பட்டது. எங்கலாசன்ல வேற யாராவது விஜய் அப்பா தான் இல்ல இது வந்து ஒருத்தர் அவங்களே எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம அதுல வந்து டைரக்டர் நான் வந்து சந்திரசேகர் தான் சொன்னேன். அவங்க அது இன்னும் நான் வந்து ஆமா ஆனா அந்த ஆளாலதான் இந்த பிரச்சனை. ஆனா அந்த படம் இவ்வளவு டேமேஜ் ஆனதுக்கு சவுந்தரன்ற ஆளு தாங்க. அதான் நான் அவன் சவுந்தரன் வந்து பொள்ளாச்சியில விஜயகாந்த் போய் அழுதுட்டேன். நான் க்ளோஸ் ஆயிடுவோம், எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல, ஆர்டிஸ்ட்லாம் எனக்கு ஒண்ணு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்டா விடுற அண்ணன் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொன்னாரு. அப்பனா அந்த ஆளை தூக்கிடுங்க. யார சவுந்தரத்து ஒப்பனை பேசுறேன், தூக்கு நான் சொல்லி அழுதுன்னு அடுத்த நாளே அங்க இருந்து தூக்கிட்டாங்க. அதுக்கு தூக்குனதுனால அவங்க ஃபேமிலியில மேல ஒரு டார்கெட் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன இருந்தாலும் டார்கெட் பண்ணாங்களோ இல்லையா, நானே காசு பணம் நான் ஒண்ணும் கொண்டு வரல. இந்த விஜயகாந்த்ன்ற ஒரு ஆளை வச்சுதான் நான் இவ்வளவு பெருசா வளர முடிச்சு. ஏன்னா என் உயரம் யாருக்கும் பத்தாது, யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. இந்த பையன் விஜயகாந்த் ஆபீஸ்ல இருக்க பையன் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பதில் அதுல வந்து நம்ம சம்பாரிச்சோம்.
அதனால நாளைக்கு என்னோட ஃபேமிலியில வந்து ஊரெல்லாம் படம் எடுத்தாங்க, நீங்க ஏன் விஜயகாந்த் வச்சு எடுக்கல, அந்த கேள்விக்காக அந்த படம் எடுக்கப்பட்டது. அதுல நிறைய அனுபவிச்சேன். எல்லாரும் விஜயகாந்த் ரொம்ப நல்லவர் நல்லவங்க, கூட்டமும் மக்கள் எதையும் எதிர்பார்க்காம வருது கூட்டம். அப்படி என்ன அவரு செஞ்சிருக்காரு? தர்மம் தான் சார், தர்மம் தான். ஆமா, தர்மம் பண்றதுக்கு வந்து எல்லாரும் பண்றாங்க. ஆனா அந்த தர்மம் எப்ப பசின்னு ஒருத்தன் சுருண்டு விழுகிறானோ அப்ப கொடுக்கறதுதான் தர்மம் இல்லைங்களா? எப்ப வேணாலும் கொடுக்கறது தர்மம் இல்ல. எப்போ ஒருத்தனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலையோ அந்த காலகட்டத்துல அப்ப கட்டுறதுதான் தர்மம். சோ கடவுள் அப்படி அவரை படைச்சிருக்க அவதாரமா நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அவர் காசு பணத்தை, எனக்கு தெரிஞ்சு இப்ராஹிம் கூட காசு பணத்தை எதிர்பார்ப்பாரு. இவர் அதெல்லாம் வந்து காசு பணம் சார். நடிகர்ல யாரு சார்? இன்னைக்கு எத்தனையோ நடிகர் வந்துட்டாங்க சார். இவ்வளவு பெரிய ஆக்டர் ஆயிட்டு கூட சாதாரணமா மேக்கப்பு, சாதாரணமா இது ட்ரெஸ்ஸு. ஒரு ஷூட்டிங் போனேன் என்னன்னு சொல்லாமா, ஒரு ஷூட்டிங் போனப்போ ஒருத்தர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஃபைட்டு. அப்போ ஃபைட் பிடிச்சோடனே கிழிஞ்சு போச்சு. என்கிட்ட சொல்றாரு, என் வர்றாங்க ட்ரெஸ் எடுத்ததா கிழிஞ்சு போச்சுடா ஒரு புடியில. எந்த நடிகர் இருக்காங்க? ஸோ அவரெல்லாம் அவர் பிறந்ததே ஒரு சகாப்தம் இந்த சினிமாவுக்கு. எனக்கு என்ன பெருமைன்னா, நான் யாரோட பழகாம இல்ல, நான் ஒரு விஜயகாந்த்ன்ற சாரை கையில பிடிச்சதுனால ஒரு சிங்கம், ஒரு நல்ல மனுஷன், ஒரு வள்ளல், இப்படி அவரை சொல்லிக்கிட்டே போகலாம் யார்கிட்ட வேணாலும். ஸோ அப்படி ஒரு மனுஷன். அதெல்லாம் நடக்கிறதுங்கிறது அது கடவுளோட அனுகிரகம். சரி சார், கேரளால வந்து நிறைய படங்கள் அவர் படம் பண்ணிருக்கீங்க. அதுல ஏதாச்சும் உங்களுக்கு வாங்கி மிஸ் ஆனது இருக்கா? எல்லா படமும் ஜெயிச்சிருக்கேன் சார். நான் எப்படின்னா, நான் வந்து படம் இல்ல, நான் டிஸ்ட்ரிபியூட்டரா 91ல ஆயிட்டேன். ஆமா, 91ல ஆகும்போது விஜய் அப்பதான் வந்து ஆக்டரா நாளைய தீர்ப்பு. அதுக்கு முன்னாடி வரலாம் பண்ணிக்கிட்டு இந்த படங்கள் 7 படம் பண்ணணும்னு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டேன். கொஞ்சம் ஸ்டெப்பு வாங்கியும் கொடுக்குறேன், டிஸ்ட்ரிபியூஷனும் பண்றேன். இப்ப நான் படம் வந்து விஜயகாந்த் சார் படம் கூட நான் கேரளாவுக்கு பெருசா பண்ணல, இங்கேதான் இங்க நிறைய பண்ணியிருக்கேன். விஜய் படம் தான் நான் முதல் டிஸ்ட்ரிபியூட்டர். நாளைய தீர்ப்புன்ற படம் வந்து அதை பண்ணேன். அது வந்து அவரால் காசு எனக்கு கொடுக்க முடியலை, கமிஷனு. ஸோ அந்த காலகட்டத்தில் அப்போ சொன்னேன், சரி உங்களால் முடியலையில விட்டுடுங்க, எனக்கு வந்து அந்த கேரளா கொடுங்க 2 அப்படி சொன்னேன். அவர் 2 பொட்டியோட கொடுத்தாரு. கொஞ்சம் மேலே என் காசு கேட்டாச்சு, நான் கொடுத்தேன். அப்போ அதுல இருந்து அவர் நடித்த படம் பூரா நான் தான். எல்லா கிட்டத்தட்ட நான் வந்து நல்லா சொன்னா தமிழன் வரணும்னு நினைக்கிறேன். தமிழன் வரல நான் தான் கேரளா. அதுக்கப்புறம் பெரிய பெரிய பட்ஜெட்ல அது வேண்டான்னு நான் வந்து விஜய் சார் படம் போற எனக்கு லாபம் தான், எல்லாம் பெரிய பெரிய லாபம் தான். அந்த இடத்துல பகவதி அதுக்கப்புறம் வந்தா அந்த படம் வரல எல்லா படமும் நான் வாங்கினேன். வாங்கி நான் வித்துருவேன். சோ அதுல எனக்கு வந்து நல்ல மிக பெரிய காசு கிடைச்சு. ஒரு நல்ல மனுஷன் தான் உடம்ப சரியா கவனிச்சிக்கலேங்கிற ஃபீலிங் உங்களுக்கு என்னைக்காவது ஏற்பட்டிருக்கா சார்? என்னை விட யாருக்கு சார்? சார் நாங்க வந்து ஒரு ஊர் ஏரியாக்காரங்க. எனக்கு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்லது பண்ணிக்கிட்டு இருக்க சார். எங்கலாசன் பிரச்சனை வந்த உடனே அவர் என்னை கூப்பிட்டு, என் ஃபேமிலியை கூப்பிட்டு சொன்னாரு, நீ எதுக்கு கவலைப்படாதா, போட்டோம் அண்ணன் இருக்கேன், உன்னை நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொன்ன ஆளாக்க. அப்போ வந்து நான் உன்னை பாத்துக்கிருவேன், நீ பிள்ளைகள்லாம் நீ ஒழுங்கா படிக்க வை. அண்ணன் உடனே அவங்க மச்சானை கூப்பிட்டு, இங்க பாருங்க பசங்கெல்லாம் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கான், அவன் எப்போ வந்தாலும் அவனுக்கு ஏதாவது செய்யுங்க, சீட்டு வாங்கி கொடுங்க, டாக்டர் சீட்டு வாங்கி கொடுங்க அப்படியெல்லாம் சொன்னது அவர் தான். அதே மாதிரி நான் படிக்க வைக்கும்போது ஒரு இந்த பக்கம் இன்னொரு பொண்ணு, இந்த பக்கம் இன்னொரு பொண்ணு பிடிச்சி, இது வந்து வக்கீல், இது வந்து டாக்டர், இது தம்பி பசங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி என் பசங்க அவரை வந்து பெரியப்பான்னு தான் சொன்னாங்க. அது மட்டும் நல்லா. கடைசியா சார், அவர் மனைவி மகன்களை பற்றி, விஜயகாந்த் அவருடைய நினைவுகளை பற்றி, ஃபேமிலியை பற்றி. அவங்க ஃபேமிலி சார், விஜயகாந்த் ஃபேமிலி வந்து என்னைக்குமே சோட போகாது சார், போகவே போகாது. அவரை அந்த பசங்களை யாராவது கெடுக்கணும் வந்தா கூட அவர் ஆத்மா கிட்ட விடாது. அதுக்கு வந்து கண்டிப்பா இன்னைக்கு அந்த விஜயகாந்த் சாரு பசங்க மேல இந்த தமிழ்நாடே ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. எப்படின்னா அவங்க வீட்டு பையன், அவங்க வீட்டு குழந்தை அப்படின்ற ஒரு அந்த இது வச்சிருக்காங்க. அதனால எந்த காலத்துலயும் அந்த பசங்களுக்கு கெட்டது நடக்காது, நடக்கும். அது கடவுள் பார்த்துக்கிறத விட இவர் ஆத்மாவே பக்கத்துல விடாது. இந்த பசங்க வளர்ச்சி நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அவருடைய கட்சி, அவங்க அம்மா, அதுல நான் ஈடுபடலை சார். நான் அதுல வரல, ஏன்னா அது தெரியாது. நம்ம அன்னைக்கு இருந்தோம். இன்னைக்கு நான் ஒரு இதுல சொல்லியிருக்கேன், சொன்னேன் போனதுல கூட,
அதுல எனக்கு அரசியலை பத்தி எனக்கு வந்து ஆமா விஜயகாந்தை பத்தி என்ன ஒன்றும் கேளுங்க, நிறைய நான் அவர் மூலியமா நிறைய இன்னைக்கு பாருங்க. ஒரே ஒரு சம்பவம் தான், எம்ஜிஆர் வந்தாரு, ஜெயலலிதா வந்தாரு, கலைஞர் வந்தாரு, எல்லாம் வந்தாங்க, எல்லாரும் செத்தாங்க. அவங்கெல்லாம் எங்க போய் சமாதி வச்சிருக்காங்க? யார் விட்டு இடம் அது? இந்த மனுஷன் எங்க இருக்காரு? அந்த 100 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்தானே, இதை எவனா பண்ண சொல்லுங்க பாப்போம். அப்ப கூட நான் இன்னொருத்த இடத்துல படுக்க மாட்டேன்டா. அப்ப அவர் நினைச்சாரா இல்ல கடவுள் படைச்சான் அவர் எண்ணத்தை? இன்னைக்கு வந்து அவர் இடத்துல படுது. ஒரு காலகட்டத்துல எல்லாம் மாறும், ஆனா அது மாறாது. இது தேவர் மாதிரி ஒரு காலத்துல இதே சென்னையில மிகப்பெரிய இது நடக்கும், ஊர்வலம், மக்கள் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து விஜயகாந்த் அப்படி ஒரு மனுஷன் பிறந்தது. ஆனா நீங்க உங்க மாதிரி பத்திரிகைக்காரங்க தான் அவரை வந்து ரொம்ப இருட்டடிப்பு பண்ணி அவரை பண்ணதை நானும் பார்த்துருக்கேன். நான் எத்தனையோ வாட்டி அவர் வேதனைப்படுவேன், என்னடா இப்படியெல்லாம் பண்றேன், நம்ம வந்து இவ்வளவு நல்லது பண்ணா கூட இப்படி நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அந்த அந்த மனவேதனை தான் அவருக்கு வந்து. அதே மாதிரி கூட இருந்தவங்க இந்த எம்எல்ஏன்னு சொல்லிட்டு அவன் வந்து செஞ்சதெல்லாம் அந்த மூஞ்சிக்கு இன்னைக்கு எவனா ஓட்டு போடுமா என்ன? அதெல்லாம் வந்து அவ்வளவு இது மனசு தாங்கி தாங்க வெடிச்சிருச்சு தலை இல்ல, அதனாலதான் வெடிச்சிருச்சு. அதாவது இந்த சம்பவத்தை இப்படி இருந்து பார்த்துட்டு போயிடு அப்படின்னு. எவனுக்கு இங்க 10 வருஷம் இத்தனை வருஷம் வியாதி இருந்தது, இத்தனை வருஷம் என்னென்னமோ சம்பவம், இவ்வளவு ஜனம் எப்படி இங்க வந்துச்சு சொல்லுங்க? அதனால இப்படி ஒரு ஆள் இருந்தாரு. இப்படி ஒரு நான் வந்து என்ன நினைச்சுக்கிறேன்னா, இனி வர்ற ஜெனரேஷன் தப்புன்னு தெரிஞ்சு சட்டசபையில கைய ஓங்கி வந்தாருல, இது நாளைக்கு பேசப்படும் இல்லைங்களா? அதனால ரொம்ப நன்றி. உங்க கேள்விக்கு என்னோட பதில் கொஞ்சம் நல்லா. தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.